அனைவருக்கும் அனைத்தையும் உருவாக்கிய சிரசு இலங்கை சினிமாவில் மிக உயர்ந்த வசூல் சாதனைகளை நிலைநாட்டி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விருதுகளின் அங்கீகாரத்தை பெற்று சினிமா வரலாற்றையே புதுப்பித்த மாற்றியமைத்த நாமமாகும். சிரசு பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை புதுப்பிக்கும் அடுத்த சினிமா விரிவாக்கம் தர்மயுத்தய பாகம் 3 ஆகும். தர்மயுத்தய பாகம் 3 திரைப்படத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று ரத்மலானே ஸ்டெயின் ஸ்டுடியோஸ் வளாகத்தில் நடைபெற்றது. தர்மயுத்தய பாகம் 3 திரைப்படத்தின் நிறைவேற்று தயாரிப்பாளரும் MTV நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான யசரத் கமல்சிரி, M என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஃப்ரெட்ரிக் திசாநாயக்க, தர்மயுத்தய பாகம் 3 இணை தயாரிப்பாளரும் சிரசு தொலைக்காட்சி பணிப்பாளருமான தர்மஸ்ரீ ஏகநாயக்க, தர்மயுத்தய பாகம் 3 இயக்குனர் அருண ஜாவர்தன மற்றும் தர்மயுத்தய பாகம் 3 திரைப்படத்தின் ஒளிப்பதிவு பணிப்பாளர் சன்ன தேசப்பிரிய உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தர்மயுத்தய பாகம் 3 திரைப்படத்தில் நடித்துள்ள பிமல் ஜாயகுடி, டக்ளஸ் ரணசிங்க, குசும் ரேணு, தில்ஹானி, அசோக் கமாலா உள்ளிட்ட பல நடிகர் நடிகைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமையும் சிறப்பம்சமாகும். சிரசு தொலைக்காட்சியின் சிரேஷ்ட நிர்வாக குழாத்தினரை பிரதிநிதித்துவப்படுத்தி கல்பனி சோமபால, வசந்த மாசிங்ககே, ரொஷான் லியனகே, இஷார நாணயக்காரவசம் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது தர்மயுத்தய பாகம் 3 திரைப்படம் தொடர்பில் திரைப்படத்தின் நிறைவேற்று தயாரிப்பாளரும் MTV பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான யசரத் கமல்சிரி கருத்து வெளியிட்டார். ஒரு நிறுவனமாக இந்த துறை தொடர்ந்து முன்னேறுவதற்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும். தர்மயுத்திய திரைப்படத்தின் மூலம் எமது பார்வையாளர்கள் எம்மில் வைத்திருந்த நம்பிக்கையால் இம்மால் மேலும் 3 திரைப்படங்களை ஆரம்பிக்க முடிந்துள்ளது. இந்த பின்னணியிலேயே நாம் மீண்டும் இந்த தர்மயுத்திய பாகம் 3 திரைப்படத்தின் பக்கம் திரும்புகின்றோம். அத்துடன் புதிய முகங்களையும் சிலரையும் இந்த திரைப்படத்தின் மூலம் எமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அழகான ஒரு கதை. நான் நினைக்கின்றேன் தர்மயுத்திய பாகம் 2 திரைப்படத்தை விடவும் அப்பாற்பட்ட ஒரு மாறுபட்ட கதையாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். தர்மயுத்தய பாகம் 2 திரைப்படத்தை போன்றே தர்மயுத்தய பாகம் 3 திரைப்படத்தையும் நாடு முழுவதும் விநியோகிப்பதற்கான உரிமம் பெற்ற நிறுவனமாக M என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் காணப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடும் நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. இதன்போது தர்மயுத்தய பாகம் 3 திரைப்படத்துடன் கைகோர்க்கும் சில நடிகர் நடிகைகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நிகழ்வும் உத்தியோகபூர்வமாக நடைபெற்றது.